ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லாயிருப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 2 போகுது. இன்றைக்கி இது வியாழக்கிழமை. மத்தியானம் 1:30 மணிக்குள்ளே நான் குரு உரையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன். ஏன்னா நான் காலைல விளக்கேற்றி சாமி கும்பிட்டுல, அதனால் மத்தியானம் 1:30 மணிக்குள்ளே நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன். நெய்வேத்தியத்துக்கு சுண்டல் தான் வச்சுருந்தேன். இந்த சத்து மாவு, கேழ்வரகு மாவு, கம்பு மாவுலாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு ஒரு 3 பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சத்து மாவு, கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, இது 3 கேட்டிருந்தாங்க. நேற்று ஒருத்தவங்க சத்து மாவு வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தது சத்து மாவு 2 பேக்கெட் கேட்டிருந்தாங்க. இது சென்னையில் உள்ளவங்க ஒருத்தவங்க, கேழ்வரகு மாவு, கம்பு மாவு. அப்புறமா சீர்காழியில் ஒருத்தவங்க சத்து மாவு கேட்டிருந்தாங்க. இன்னும் 2 பேர் கம்பு மாவும் கேழ்வரகு மாவும் கேட்டிருக்காங்க. இது ஸ்டாக் இல்லை, ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால நமக்கு ஸ்டாக் இல்லை. மஞ்சத்தூளுமே இது கேட்டுட்டாங்க, அதனால் அதை நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதில் வச்சுருந்தோன்னா மிக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.